ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 13-16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே நீங்கள் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மலைப்பொழிவின் ஒரு பகுதியாகும். இப்பகுதியில் இயேசு தம் சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். மண்ணிற்கு உப்பாய் மற்றும் உலகிற்கு ஒளியாய் தொடர்ந்து உப்பு தன் சுவையை இழந்துவிட்டால் அது பயனற்றதாகிவிடும் என்று நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். இயேசு நம்மை உப்பு என்று அழைப்பதன் மூலம் நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் சிந்திக்க இன்றைய நற்செய்தியிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். உப்பை ஒரு காயத்தில் தடவினால் அந்த காயம் வேதனையை தரும். ஆனால் நம் அனைவருக்கும் உப்பு ஒரு சுவையூட்டியாக தெரியும். அது சுவையற்ற உணவுக்கு சுவையை தருகிறது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று நமக்கு பழமொழியும் இருக்கின்றது. பண்டைய காலத்தில் இந்த உப்பிற்கு இதைவிட மிக முக்கியமான ஒரு பயன்பாடு இருந்தது. உணவுகள் கெட்டுப்போகாமல் பாதுகாப்பதற்காக அது அவசியமாக இருந்தது. ஆகவே உணவுகள் கெட்டுப்போகாமல் அதை பதப்படுத்துவதற்காக உப்பை பண்டைய காலத்தில் பயன்படுத்தினர். வேறு வார்த்தைகளில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகில் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை உணவுக்கு சுவை தரும் மற்றும் அது கெட்டுப்போகாமல் பாதுகாக்கும் உப்பிற்கு ஒப்பிடலாம். எவ்வாறு உப்பு ஒரு பொருளை கெட்டுப்போகாமலும் ஒரு உணவிற்கு சுவை ஊட்டுவதாக இருப்பது போல, நாமும் கிறிஸ்துவ வாழ்வில் நாம் உண்மையான கிறிஸ்தவராக இருந்தால் மற்றவர்களையும் கிறிஸ்தவர்களாக மாற தூண்டும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாய் நாம் விளங்குவோம். ஏனெனில் மாற்றமடைந்த வாழ்வு மட்டுமே கிறிஸ்துவம் உண்மையானது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த முடியும். ஆனால் உணவில் உப்பு அதிகமாகிவிட்டால் அதன் சுவை மிக மோசமாகிவிடும். அதாவது நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவு தான் நல்லதாக இருந்தாலும் நாம் மற்றவர்கள் மேல் மிக கடுமையான அதிகாரத்தை செலுத்தினால் நன்மையை விட தீமையே அதிக நடக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்மை சுற்றியுள்ள சூழலில் கிறிஸ்துவ வாழ்வையும் ஆன்மீகத்தையும் வளர்க்க வேண்டும். எனவே மண்ணிற்கு உப்பாக நாம் 2 காரியங்களை செய்ய அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நற்செய்தியின் வழியாக. முதலாவதாக, முதல் நூற்றாண்டின் கிறிஸ்தவர்களைப் போல நாம் விசுவாசத்தின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித அகஸ்டின் கூறுகிறார்: யாரெல்லாம் உலக இன்பங்களுக்காக நற்செய்தியின் ஒளியை மறைக்கிறார்களோ அவர்கள் தங்கள் மெழுகுதிரியை மரக்காலுக்குள் வைக்கிறார்கள். நாம் நம்பிக்கையின் சாட்சிகளாக இருக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். முதலாவதாக, பராமரிப்பு, கேர், மற்றவர்கள் மீது உண்மையான அக்கறை காட்டுவது மற்றும் அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வாழ்வது. இதன் வழியாக நாம் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க முடியும். இரண்டாவதாக, பகிர்தல், மற்றவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க
நம்மையே அவர்களோடு பகிர்ந்து அவர்களின் ஆர்வங்களில் ஈடுபடுத்தி கொண்டு அவர்களின் மகிழ்ச்சி அடைவது. சிறப்பாக அவர்களோடு நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் பகிர்ந்து வாழும் பொழுது நாம் உப்பாகவும் ஒளியாகவும் இந்த உலகிற்கு திகழ்கின்றோம். மூன்றாவதாக ஜெபம். மக்களின் இதயங்களை நற்செய்திக்கு ஏற்ப ஆயத்தப்படுத்துவதில் ஜெபத்தின் வல்லமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆகவே ஜெபத்தின் வழியாக மட்டும்தான் நாம் நம்முடைய இந்த உலகிற்கு ஒரு சிறந்த ஒளியாகவும் விளங்க முடியும் என்று நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இரண்டாவதாக நாம் அப்போஸ்தல பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். இறை பணியை இந்த உலகத்தில் நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இது ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் பிரிக்க முடியாத அங்கமாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தனிப்பட்ட புனித தன்மைக்காக பாடுபடுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களின் புனிதத்திற்காக உழைக்க வேண்டும். நம்மை நாம் உயர்த்துவது போல பிறரையும் உயர்த்த வேண்டும். நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிப்பது போல பிறரையும் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த இறைப்பணி. உப்பு எவ்வாறு உணவை அழுகி போகாமல் பாதுகாத்து அதற்கு சுவை சேர்க்கிறதோ அதே போல ஒரு கிறிஸ்துவனும் தன்னை சுற்றியுள்ள மக்களிடையே செயல்பட வேண்டும். ஏனெனில் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதன வழியாகவும் உறுதிபூசுதல் என்ற திருவருட்சாதன வழியாகவும் நாம் அனைவரும் ஆண்டவரிலே இந்த திருத்தூது பணிக்கு நியமிக்கப்பட்டுள்ளோம். ஆகவே இந்த இறை பணியை நம் வாழ்வாக்கி உப்பாகவும் ஒளியாகவும் வாழ சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். ஜெபம். படைப்பின் ஊற்றே எம் இறைவா, இந்த காலை வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நற்செய்தியின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் வாழ எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நற்செய்திக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அன்பு தந்தையே, எங்களையே நாங்கள் முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் எங்கள் வாழ்வையை நாங்கள் இறை பணிக்காக செலுத்திட நீர் அருள் புரிய வேண்டி உம்மிடம் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இறைவா, இந்த உலகிற்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் பிள்ளைகளாக மற்றவருடைய வாழ்வில் சுவை ஊட்டக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்றக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் வாழ்வில் அவர்களுடைய வாழ்வின் உயர்வை கண்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைய எங்களுக்கு நீர் உதவி அருள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.